நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் வளர்ந்து பெரியவனாக ஆக அவனுடன் 2 ஆசைகளும் வளர்கின்றன. 1 பொருளாசை, 2 நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. அப்படி வாழ்ந்து மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன. 1 நிலையான அருட்கொடை, 2 பயன் பெறப்படும் கல்வி, 3 அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 விதமான சொர்க்கங்களை பற்றி கூறினார்கள். இந்த 8 விதமான சொர்க்க வாசல் வழியாகத்தான் நற்காரியங்களை செய்து சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் யார் என்பதை கூறினார்கள். அதில் முதலாவது சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இவ்வாசல் வழியாக நுழைபவர்கள் போதும் என்ற மனம் கொண்டவர்கள், தினமும் பாவ மன்னிப்பு தௌபா தேடுபவர்கள், நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பவர்கள், பொறாமையை விட்டு நீங்கிக் கொள்பவர்கள் இந்த வாசல் வழியாக நுழைவார்கள். இரண்டாவது சொர்க்கம் தாருஸ் சலாம். இந்த வாசல் வழியாக அனாதைகளை ஆதரிப்பவர்கள், விதவைகளுக்கு ஆதரவு அளிப்பவர்கள், சலாம் சொல்பவர்கள், முஸ்லிமின் தேவை அறிந்து உதவி செய்பவர்கள் இந்த இரண்டாவது சொர்க்க வாசல் வழியாக நுழைவார்கள். மூன்றாவது சொர்க்கம் ஜன்னத் அத்னு. இந்த வாசல் வழியாக இவ்வுலகில் பேச்சை குறைப்பவர்கள், தூக்கத்தை குறைத்து இறை வணக்கத்தில் ஈடுபடுபவர்கள், உணவை குறைவாக உண்பவர்கள், மக்களின் தொடர்புகளை குறைத்து இறை வணக்கம் செய்பவர்கள் இந்த மூன்றாவது சொர்க்கத்தின் வாசல் வழியாக நுழைவார்கள். நான்காவது சொர்க்கம் ஜன்னத்துல் நஹீம். தானம் தர்மம் செய்பவர்கள், நன்றி செலுத்துபவர்கள், சந்தேகம் இல்லாமல் இருப்பவர்கள், நற்குணமுடையவர்கள் இந்த நான்காவது சொர்க்கத்தின் வாசல் வழியாக நுழைவார்கள். ஐந்தாவது சொர்க்கம் தாருல் குல்த். திட்டாமல் ஏசாமல் இருப்பவர்கள், அடுத்தவர்களை கேவலப்படுத்தாதவர்கள், யாருக்கும் அநீதி செய்யாதவர்கள், எப்பொழுதும் களிமாவில் நிலைத்திருப்பவர்கள் இந்த ஐந்தாவது சொர்க்கத்தின் வாசல் வழியாக நுழைவார்கள். ஆறாவது சொர்க்கம் தாருல் ரயான். பள்ளிவாசலை கட்டுபவர்கள், தொழுகையை கொண்டு பள்ளிவாசலை நிரப்புபவர்கள், துவா மற்றும் இஸ்திகாஃபரில் ஈடுபடுபவர்கள், மார்க்க கல்வியை வழங்குபவர்கள் மற்றும் நோன்பாளிகள் இந்த ஆறாவது சொர்க்கத்தின் வாசல் வழியாக நுழைவார்கள்.